யாருக்கெல்லாம் கடாய் சோறு ரொம்ப பிடிக்கும், அவங்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோவ பார்த்தே ஆகணும். பார்த்தது மட்டும் இல்லாம, இத செஞ்சு சாப்பிட்டே ஆகணுங்க. ஏன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். வெங்காய கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பேன்ல 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்த மாரி காஞ்ச மிளகாய் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இத அரைச்சுக்கோங்க. அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வதக்கிட்டு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச வெங்காய கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இறக்குனீங்கன்னா வெங்காய கொத்தமல்லி தொக்கு ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பாய்.